morning. இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் கேண்டன் பெத்தானிய சபை சார்பில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். In the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome all of you. நேரலில் பார்த்துக்கொண்டவர்கள் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். And especially our online viewers this morning. 106வது சங்கத்திலிருந்து ஒரு வசனத்தை படித்துவிட்டு அதுக்கு பின்பாக வேண்டுதலுக்கு கடந்து செல்வோம். A verse from Psalm 106. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord, give thanks to the Lord, for he is good and his love endures forever. அல்லேலூயா. துதிக்கும் போது கிருபை பெருகிறது. அல்லேலூயா. As we praise, there is more grace. நாங்கள் எல்லாம் இங்க துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். We've all come here to praise and give glory to God. முதலாவது நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். இந்த இடத்தையும் இந்த கூடாரத்தையும் இங்கு வந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் ஜெபம் பண்ணுவோம். First of all, we're going to pray for this building, this place, and all those who are coming to the service. அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்தை உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறவர்களே உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, இந்த கூடாரத்தையும் ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற ஜனத்தையும் ஆண்டவரே, நீ ஒருவரை பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்தத்துக்கு ஸ்தலமாய் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் நீ தகுதிப்படுத்துகிறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவரே. ஆண்டவரே இங்க அழைத்து வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்க கரத்துக்களால் அன்பின் கரத்துக்களால் மூடுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி துதித்து பாட எங்களை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். We're going to ask for God's grace that he fills us, that we can worship him with our full soul, our body and mind. ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு மனத்தின் ஆவினால எங்கள் ஒவ்வொருத்தையும் நிரப்புகிறார் கர்த்தாவே. முழு மனதோடு முழு பலத்தோடு ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதித்து பாட ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே வர ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவரே நீ சிறைப்பிடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடக்கத்தில் முடியும் வரை நீர் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். மூன்றாவதாக அல்லேலூயா ஒரு மனத்தின் ஆவில நிரப்பும்படியா ஒரே சிந்தை உள்ளவராக நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். We're going to ask God for the oneness of mind this morning. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனத்தின் ஆவிலும் ஒரு சிந்தை சிறாதபடி ஆண்டவரே சப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே முழு மனதோடு துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே அல்லேலூயா எங்களை கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, இந்த தினத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஆண்டவரே மியூசிக் வாசிக்கிறவர்கள், எல்சிடி போடுறவர்கள், அசரின் செய்கிறவர்கள் ஹalleluya இன்னுமாக ஒவ்வொரு ஊழியங்கள் சிறிய ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் கர்த்தாவே இங்கே நேரத்தில் வந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. For all those who are doing ministry today in God's presence. நன்றி கர்த்தாவே சப்பா. இங்கே செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காகவும் நன்றி செலுத்த ஆண்டவரே. நேரத்தோடு வந்து எல்லாத்தையும் செய்து கர்த்தாவே நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்ய கிருபைகளுக்காக நன்றி செலுத்த ஆண்டவரே. எல்சிடி பொருளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே இயேசு வார்த்தை மியூசிக் வாசிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. நேரடி ஒளிபரப்பு செய்வதற்காக வருகிறோம் ஆண்டவரே சப்பா. அல்லேலூயா எல்லாத்தையும் கரத்துக்களால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீக்கி போட முடியா இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்தாக சண்டே ஸ்கூலுக்காகவும் படித்து கொடுக்க டீச்சர்மாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். Let's next pray for the Sunday school and all the Sunday school children and the teachers. ஹalleluya. ஆண்டவரே இந்த மரக்கல்வி ஸ்கூலுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சண்டே டீச்சருக்காக வருகிறோம் ஆண்டவரே. சண்டே டீச்சர்மார் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக கற்றுக் கொடுக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவரே கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்த ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். அது மாத்திரமில்லை, இன்னமாக துதி ஆராதனை செய்யறதுக்காக பாடலுக்காக அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya ஆண்டவரே. All the worship team. ஆமென். ஹalleluya ஆண்டவரே. கர்த்தாவே துதி செய்கிறவர்கள் ஆண்டவரே. வர்ஷிப் செய்கிற லீடர்ஸுக்காக வருவோம் ஆண்டவரே. பாடல கொயருக்காக வருவோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் கருத்துக்கால மூடுகிறோம் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளால் மூடுகிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிறா கர்த்தாவே.
பாடுற பாடல்கள் ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே இயேசு வார்த்தைகள், வசனங்கள், ஆண்டவரே துதிகள், சோத்திர பலிகள் எல்லாத்தையும் கருத்துக்களால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. நீரே நடத்துவீராக ஆண்டவரே இயேசுவே. உமக்கு ஏற்ற அந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தாவே சுகந்த வாசனையா இருக்க முடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அது மாத்திரமில்லை, கடைசியாக வார்த்தை பதியக்காக வருகிறோம். வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காக வருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு வருகிற தாசனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவரை நீ பரிசுத்தப்படுத்தி வார்த்தையின் வசனம் நிரப்பும்படியாக ஜெபிப்போம். Let's next pray for the word of God and the person who is delivering the sermon today, that the word comes to us mightily this morning. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தை பகுதிக்காக வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தை மாமிசமாகி எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு வர தாசனுக்காக கரத்துக்களால் அவரை மூடுகிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே இயேசப்பா. நீரே ஆட்கொள்ளும்படி ஆவியானவரே, மாமிசம் பேசாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, ஆவியானவரே நீர் பேசும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. ஜனங்களோடு பேசும்படியா ஜெபிக்காங்க. வார்த்தை புடமுறப்படுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. வனாந்திரத்தை அதிர பண்ணுற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே கேட்டு மனமகிழ்ச்சியோடு செல்லும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த எல்லாத்தையும் ஆண்டவரே இயேசப்பா கர்த்தரை களத்துக்களை ஒப்பு கொடுத்து தொடக்கத்திலிருந்து முடியும் மாதிரி ஆண்டவரே எங்களை கூட இருந்து நடத்தும்படியா பரிசுத்தாவியான களத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். Let's commit the entire service into God's hands as we pray. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, அன்பு தகப்பனே, இந்த நடக்கிற ஒவ்வொருத்தையும் முழு காரியத்தையும் கருத்துக்காக ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. நீரே தொடக்கத்திலிருந்து முடியும் வரை எங்கள் ஒவ்வொருத்தரும் கூட இருந்து காக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே கரத்துக்காக ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திர பலி செலுத்தி அதன் பின்பாக worship பண்றோம். Just for a minute, shall we all just raise our voices to God as we praise எழுந்திருங்க. Him? Shall we all stand to our feet as we say our praises? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திர பலி தெரியும் தானே? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். All of you know how to give thanks to God. Shall we just raise our voices and give thanks to God? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நல்ல இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தில் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க 2-3 பேர் இருக்கிறோமோ அங்கே நீர் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவர் பெரியவரை இருக்கிறவரே வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிற மகா பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறவரே. உன்னதமும் உயரமாய் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போதுமானவராய் இருக்கிறவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுவரே. அன்பின் ஆவியானவரே அசைவாடிவிடாக, ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் ஒவ்வொருத்தரை எங்கள் ஒவ்வொருத்தர் மேலே பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் சர்வ வியாபி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருக்கிறீர் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே நீதியின் பல கரத்தினால் எங்களை தாக்குகிற ஆண்டவரே. நித்திய கிருபையினால் இறங்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே நீ ஆட்கொள்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நல்ல இயேசுவே We praise you Lord. Hallelujah. சபையாராக இணைந்து இந்த இடத்திலே தேவனுடைய ஆவியானவரை உயர்த்துவோமா? Hallelujah. நன்றி ஆவியானவரே. We thank you Father. We thank you Holy Spirit. We welcome you Father. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சபையாக இணைந்து அப்பா இந்த இடத்திலே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீங்க ராஜா. Oh, thank you Holy Spirit. Thank you for filling us Father. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே. Your presence இந்த இடத்திலே மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாக நிரப்புங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை எங்கள் மத்தியிலே ஊற்றுங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே ஒரு சபையாக இணைந்து பரலோக தரிசனத்தை காண்றதற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை ஆராதிக்கிற இருதயங்களாக மாற்றுங்க ராஜா. என்ன பிரச்சனைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் விட்டு தேவனே உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிற அந்த இருதயத்தை கொடுங்க. துதிக்கிற இருதயத்தின் ஆவியை இந்த இடத்துல எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமாக வாய்களை திறந்து தேவ ஆவியானவரை இந்த இடத்துல உயர்த்துவோமோ. நன்றி 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 அப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ சொல்லுமா. Yes Father, thank you for filling us Father. இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை மகிமை மத்தியிலே கடந்து வருகிறதற்கு நன்றி அப்பா. ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சபையாரை தேவனை உயர்த்துங்கள் இந்த வேளையிலே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த இடத்திலே நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையில வானத்தில் இருந்து தேவ தூதர்கள் நம்ம மத்தியில் அசைவாடுவார்கள். நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறார். தேவ தூதர்களின் பிரசன்னம் இந்த இடத்திலே நாங்கள் அவனை உயர்த்துகிற வேளையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் இறங்கி நீக்கிறார். தேவனின் மகிமை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. Yes Father. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உம்முடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்திலே கடந்து வருகிறதற்கு நன்றி ராஜா. Yes Father, we thank you for your presence Lord. மூடுதே. மகிமை, உங்களுடைய மகிமை, உங்களுடைய மகிமை ராஜா. எங்கள் சபை இந்த இடத்திலே மூடிக்கொண்டிருக்கிறதற்கு நன்றி ராஜா. உயர்த்துங்கள் தேவ பிள்ளைகளே. தேவனை நோக்கி பாருங்கள். மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சபையாரை சொல்லுவோமா. தேவ பிரசன்னம். Yes Father, thank you for filling us Father. இறங்கியே வந்திடுதே. Hallelujah. நாங்கள் இந்த இடத்திலே தேவனை உயர்த்துகிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் எங்களை நிரப்பி The Holy கொண்டிருக்கிறார். Spirit is going to continue filling you பரலோக this morning. தரிசனம் இந்த இடத்திலே திறக்கப்பட்டு May கொண்டிருக்கிறது. there be a vision from heaven opened ஹalleluya this morning. ஹalleluya. தேவனை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே தேவ தூதர்கள் இந்த As we இடத்திலே exalt, இறங்கி His வருகிறவர்களாக angels will இருக்கிறார்கள். descend in this ஹalleluya. தேவனை மட்டும் இந்த இடத்திலே நோக்கி பாருங்கள். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி Lord, we ஆண்டவரே. give praise to you. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. வாய்களை திறந்து சொல்லுவோமா. தேவனின் மகிமை நம்மை எஸ் ஃபாதர். அப்பா நாங்கள் உங்களை தேடுகிறோம் ராஜா. ஒரு மனமாக ஒரு சபையாக இணைந்து ராஜாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நன்றி ஆண்டவரே.
கரங்களை தட்டி இந்த இடத்தில் ஆவியானவரை நாங்கள் வரவேற்போமா. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you for filling us Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரிய செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி, நன்றி. Sing unto the Lord a new song. Sing unto the Lord, all the earth. Sing unto the Lord a new song. Sing unto the Lord, all the earth. Let's sing together. Clap our hands. கரங்களை தட்டி. Sing unto the Lord, all the earth. Sing unto the Lord a new song. Sing unto the Lord, all the earth. For God is great, greatly to be praised. For God is great, greatly to be praised. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Let's praise Him. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah. 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 Let's sing with joy. Hallelujah. 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 நான் கொண்டாடுவேன், கீதம் பாடுவேன், உம்மை பாடி தினம் போற்றுவேன். வாயில திறந்து சொல்லுவோம், அப்பா உம்மை நான் உயர்த்துவேன் என்று. கீதம் பாடுவேன், உம்மை பாடி தினம் போற்றுவேன். பாடி போற்றி உம்மையை நான் தினம் போற்றுவேன். பாடி போற்றி உம்மையை நான் தினம் போற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். வாயில திறந்து சொல்லுவோமா, இந்த வானத்திலும் பூமியிலும் அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் ஒன்றும் இல்லையே. கரங்களை உயர்த்துவோமா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சபையை உயர்த்துங்கள் தேவனுடைய நாமத்தை. Yes Father, we lift your name on high Father. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம், அவருடைய நாமத்திலே மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. தங்கள் ரட்சிப்பு அவரிடத்தில் இருந்துதான் வந்தது. அந்த நாமத்தை உயர்த்துவோமா சபையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் உடையும். சொல்லுமா, அவருடைய நாமத்திலே பேய்கள் ஓடுகிறது. அவர் நாமம் கட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. உயர்த்துவோமா அந்த நாமத்தை. வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துவோமா? அந்த நாமத்திலே அற்புதம் நடக்கும். Amen. There will be miracles when we say தீமையானாலும் நன்மையாக மாற்றுகிற அந்த நாமம். whatever evil will be turned to நம்மளுடைய goodness. காரியங்கள் வாய்க்க செய்கிறதற்கு And everything will அந்த நாமத்தை prosper. தவிர வேறு எங்களுக்கு There is no எந்த other நாமமும் name இல்லை. to தேவ make it all பிள்ளைகளே, happen. Amen. வாய்களை திறந்து சொல்லுவோமா? Shall we all open our mouths? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நீங்கள் அறிக்கை இடுகிற வேளையிலே தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். தீமையானாலும் நன்மையாய் மாறும், நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு அந்த நாமத்தை தேவ பிள்ளைகளை உயர்த்துவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமாக அந்த நாமம் ஒன்று எங்களுக்கு போதும். அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு அறிக்கைகள் அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும். எத்தனை பேர் இந்த இடத்துல அறிக்கையிடுவீங்கள்? தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒன்றே எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த நாமம் ஒன்றே எனக்கு போதும் என்று? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி சொல்றவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு என்ற நாமத்திலே அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாக மாற்றுகிற அந்த தேவன் நம்மளுக்கு முடியாத காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு அகலமற்ற அந்த அன்பு, அந்த அன்பை இந்த இடத்திலே நாங்கள் நோக்கி பார்ப்போமா? எங்களுக்காக கல்வாரி சிலுவை வரைக்கும் சென்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவி எங்களை மீட்டெடுத்து அந்த அன்பு, அந்த அன்பை இந்த இடத்திலே உயர்த்தி நோக்கி பார்ப்போமா சபையே? ஓ, thank you for your love, Father. எனக்காக நீர் மரித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராலும் இது செய்ய முடியாது, எந்த மனுஷராலும் எங்களுக்கு செய்ய முடியாது ராஜா. உமது ஜீவனை கொடுத்து எங்களை மீட்ட அந்த அன்பை ராஜா இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஓ, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே நாங்கள் அறிக்கையிடுவோமா? தகப்பனே, உங்களுடைய அன்பு ராஜா என்னுடைய வாழ்க்கையிலே இன்னுமாக அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. தேவ அன்பை எங்களுக்கு ஊற்றும்படி நாங்கள் கேட்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ, we thank you Lord. More love, more power, more of you in my life. Shall we also ask? More love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart, and I will worship you with all of my mind, and I will worship you with
படட்டும் ஆண்டவரே. வாழ்விலே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? உமை ஆராதிக்கின்றோம் முழு உள்ளத்தோடு, உமை ஆராதிக்கின்றோம் முழு சிந்தையோடு, உமை ஆராதிக்கின்றோம் முழு பலத்தோடு. கரங்களை உயர்த்தி தேவனிடத்திலே நாங்கள் அறிக்கையிடுவோமா? நீரே என் தஞ்சம். எஸ் ஃபாதர், நீங்க தான் எங்கட கோட்டை ஆண்டவரே. நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை
Jesus. Here I am, oh Lord, here I am. Yes, Father, we surrender ourselves into your hands, Lord. Here I am, oh Lord, here I am. Here I am. சொல்லுவோம் தேவனிடத்திலே, அப்பா நாங்கள் எங்களை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நிறைய எங்களை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? Here I am, oh Lord, here I am, oh Lord, here I am. Hallelujah. தேவனே, உங்களோட சபையாக ராஜா உங்களை ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறவர் நீங்க தான் ராஜா. தகப்பனே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. தேவ பிள்ளைகளை வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் குறைவுள்ள மனிதன் ஆண்டவரே, நீர் நிறைவானவர் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரை நீர் எங்களை நிறைவாக எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையானாலும் ராஜா நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அன்று யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே உயர்த்துவோம் என்று. அவர் தேவன் செய்த நன்மைகளின் நிமித்தமாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களை பார்த்ததன் நிமித்தமாக அவர் அறிக்கையிடுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் எவ்வளவோ தேவனுடைய நன்மைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். தேவனுடைய அற்புதங்களை எங்கள் கண்களினூடாக, எங்களுடைய வாழ்க்கையினூடாக நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே யாரும் சொல்ல முடியாது தேவன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று. தேவன் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார் இவ்வளவு நாள். அந்த தேவாதி தேவனை உயர்த்துவோமா? ஒரு சபையாக இணைந்து சொல்லுவோமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அறிக்கையிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மட்டும் இந்த இடத்தில் நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த வேளையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இந்த இடத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah, hallelujah. We praise you, Master. Oh, we thank you for everything you have done in our life, Father. Oh, we praise you and lift your name on high, Father. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் உங்களை உயர்த்துகிறதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் ஜீவ பலியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ நன்றி ஆண்டவர். ஒரு சபையாக இணைந்து நீர் செய்த நன்மைகளின் நிமித்தமாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களை உயர்த்தி பாடுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி செல்வோம். சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஒவ்வொருவருமாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுவோமா? ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுவோம் தேவனை நோக்கி. எஸ் ஃபாதர், கரு போல என்னை காத்தீரே. எஸ் ஃபாதர், we lift you on high, Father. கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை என்னை சுமந்தீரே ராஜா. எபினேசரே, என்னுடைய நினைவாக இருப்பவரே. அந்த தேவனை நோக்கி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி.
பிள்ளைகளை இந்த இடத்திலே நோக்கி பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் நன்மையினாலே நிறைத்திருக்கிறாரே. சொல்லுமா, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன், அப்படி ஒரு தகப்பன் எங்களுக்கு இல்லை. அவர் ஒருவர் மட்டும்தான். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. அந்த எபினேசரை உயர்த்துவோமா? எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி என்று சொல்லுவோமா? இதயத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. இதயமோடு சுமந்தீரே. நன்றி. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Master. சர்வ வல்லமுள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Omnipotent ஆண்டவரே, Father, உம்முடைய மகிமை இந்த இடத்துல நிறைவா இருக்கிறபடியாக உம்மை நன்றியோட Lord, we துதிக்கிறோம், give thanks that ஸ்தோத்திரிக்கிறோம். your ஆண்டவரே, glory is completely நீர் filled. எவ்வளவு நல்லவரா எங்களோட வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறீரப்பா, You have உம்மை been such a துதிக்கிறோம், good God in our ஸ்தோத்திரிக்கிறோம். lives, so we give யார் thanks. ஆனாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். Lord, we ஆண்டவரே, give thanks for தகப்பனே, today. Your name is நீர் going to be ஆராதனையில் glorified. பிரியப்படுகிறவர், ஆராதனை Desired in the மகிமைப்படுகிறவரப்பா, உம்மை worship, உயர்த்துகிறோம், glorified in the மகிமைப்படுத்துகிறோம். worship, ஆண்டவரே, exalted. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை, ஆண்டவரே, உம்மை ஒருவரே உயர்த்துகிறோம். Worship அப்பா, is to ஆண்டவரே, you alone and நீரே exalted. எங்களுக்காக எங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீங்களே அப்பா. Gave your life இந்த and வேளையிலும் கூட saved us. உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட வார்த்தை பகுதிக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். Living word we commit. இந்த நேரத்திலும் கூட அப்பா வார்த்தை கூட எங்களோட இடப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு ஒத்தாசை உதவி செய்யணுமப்பா. உங்களுடைய சிலுவை நினைல என்னையும் வார்த்தை என்னையும் மொழிபெயர்க்கிற சகோதரனையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பி சிலுவையில மறைத்து நடி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களோட வார்த்தை ஆண்டவரே, வல்லமை உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அப்பா, உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம், உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டும் ஒன்றே மகிமைப்படும்படியாக ரட்சகர் மூப்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் அமர்ந்திருப்போம் எல்லாருமா? Shall we take us? உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். We welcome each one of you. அதே போல நேரில் கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கெண்டன் கிளை சபை சார்பால் உங்களை வரவேற்கிறோம். And all those who are watching this via the live telecast, we welcome you in the name of இந்த நாளிலும் அநேக இடங்கள் காலியா இருக்கிறது. Many seats are empty. பாஸ்டர் கொள்கை என்று சொன்ன விசுவாசிகளுக்கு முன்னே கொள்கை போடுறது. The pastor goes on holiday, the believers go on holiday too. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாஸ்டர் இருக்கிறாரோ இல்லையோ சபையிலே அதாவது இயேசு கிறிஸ்து உலாவுறார். My pastor is here or not, Jesus Christ is dwelling in our midst. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை இந்த சபையில இருக்கிறது. The holy anointing of the Holy Spirit is எத்தனை with us. பேர் உணர்றீங்கள் ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி? How many of you believe that the Holy உணர்வுகள் Spirit? ஆமென் என்று சொல்லுங்கள். ஆவியானவர் இந்த சபையில உள்ள இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் என்று சொன்ன உடனே என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? When we say a sermon, what do we expect? ஐஸ்வர்யமா இருக்கணும், We need to be prosperous. ஆசீர்வாதமா இருக்கணும், We need to be blessed. எங்களோட தேவைகள் சந்திக்கப்பட Our வேணும், needs has to be met. கடன் நீங்க வேணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். Our debt should be உன்னை taken ஆண்டவர் away. வாலாக்காம தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இதைத்தான் நாங்கள் இன்னைக்கு இப்படியான பிரசங்கத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We expect preaching in the type of all the blessing and prosperity. ஆனால் அது ஆண்டவருக்கு சித்தம் தான், ஆண்டவருக்கு விருப்பம் தான். எங்களை ஆசீர்வாதிக்கிறார், சித்தம், விருப்பம். It is God will to bless us. ஆனால் இன்றைக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுக்கு கடன் தீரும், இன்றைக்கு நோய் சுகமாகும்,
இப்படியான பிரசங்கங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். We expect preaching as the type that your debts will be fulfilled today, your sickness will be healed today, kind of. அதாவது இன்ஸ்டன்ட் ஃபுட் என்ன உடனடியாக எங்களுக்கு கிடைக்க வேணும் இல்லை. It's like instant food. We want everything immediately. ஆண்டவருக்கு ஒன்று நேரம் இருக்கிறது என்ன, But there's a time and அவருடைய சித்தம் இருக்கிறது. His will is this. அவர் ஏற்ற வேளைகளிலே எங்களோட தேவைகளை சந்திக்கக்கூடிய வல்லமுள்ளவனாக He இருக்கிறார். has the mighty power to meet needs at the right and appropriate time. அதான் சொல்றது, வேதம் சொல்கிறது என்றால் அதிக நாட்கள் காத்திருப்பது இதயத்தை இழக்க செய்யும், ஆனால் அது கிடைக்கிற வேளையில் அது ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்கிறது என்ன. It says when you wait for a long time it breaks your heart, but when you receive it it's like the living fruit. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றார், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் வர கடவான்னு சொல்றார் என்ன. But the Christian life is a burden life. God says each one has to carry their own cross and follow me. இந்த பாடுகளுக்கு கூடாக எல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் எங்களோட தேவையில சந்திப்பார். குடும்ப தேவையில, பிள்ளைகளோட தேவையில, எங்களோட கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க போதுமானவர். Through our suffering, God is sufficient enough to meet all our needs, including our family and children's needs. இன்றைய நாளில் பாருங்க, நடக்கிற காரியங்களை பாருங்க, இயற்கையில் நடக்கிற காரியங்களை நான் பார்க்குறோம், இயற்கை அனைத்தங்களை பார்க்குறோம். We see the natural things that are happening, natural disasters that are happening. எத்தனை விதமாக வருது, நெருப்பு ஊடாக, காற்று ஊடாக, பூமி அதிர்ச்சி ஊடாக, தண்ணி ஊடாக, இப்படிப்பட்ட காரியங்களால இன்றைக்கு உலகம் அனர்த்தத்தில் ஜனங்கள் இன்றைய தத்தெடுத்து கொண்டிருக்கிற நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Through fire, through wind, through water, through air, everything happens and people are worried and scared about these natural disasters. எவ்வளவு சயின்ஸ், விஞ்ஞானம், வளர்ச்சி, ஏஐ எல்லாம் வந்திருக்கு. ஆனால் யாராலையும் இதை நிறுத்த முடியுமா? இதெல்லாம் வரப்போகிறது, வரும்னு சொல்றாருடைய, யாரால இதை நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. Science has grown, AI has been introduced, but none of these cannot prevent it. They can predict that such a disaster is going to happen, but none can prevent it. காற்றையும் கடலையும் அதட்டினவர் இந்த சர்வ சிருஷ்டித்தவர், அவரால் மட்டும்தான் இதற்கான முடிவை, அதற்கான காரியத்தை செய்ய முடியும். I mean, the one who created the whole universe, the one who controlled the air and the water can only do this. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவருக்கு தெரியப்படுத்துகிறோம், ஜெபத்தின் மூலம் காத்திருக்கிறோம். But we need to inform him through our prayers and wait upon him. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னென்னா, உன் அழைப்பை குறித்து அசதியா இராதே. The title of my sermon is Do Not Ignore Your Calling. அழைப்பை குறித்து அசதியா இராதே. Do not ignore your calling. நாங்களுக்கு அழைப்புன்னு வரும் பொழுது, When we have our calling, நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு அதாவது ஒரு உயர் பதவி அல்லது ஒரு முதன்மையான ஸ்தலம் அல்லது ஒரு வேலை அல்ல எங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு அழைப்பு எங்களுக்கு வரும்பொழுது அந்த அழைப்பை குறித்து நாங்கள் அசதியாக இருப்போமா? When we have a high calling, say for an example a proper promotion or some calling to go visit some high places, do we ignore those kind of calling? அப்போ அந்த ஒரு இன்டர்வியூ அல்லது ஏதோ அழைப்புக்கு வரும்பொழுது நாங்கள் எவ்வளவு ஆர்வமாக எப்படி நாங்கள் போகணும், எப்படி உடுக்கணும், எப்படி எங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் எல்லாம் வசதியாக இருக்க மாட்டோம், ஆயத்தமாக இருப்போம். When we have an invitation to attend a particular job interview, then we won't be careless. What we will do is we'll prepare the documents, we prepare what to wear, everything is meticulously planned. ஒரு திருமண அழைப்பு எங்களுக்கு வரும், ஒரு வெளிநாட்டில் திருமணத்துக்கு நாங்கள் போகணுமா இருக்கலாம், அல்லது இங்கே தான் ஒரு திருமணம்ண்டா அந்த திருமண அழைப்பு எங்களுக்கு வந்த உடனேயே திருமணம் நடத்த போறவர்களை விட நாங்கள் தான் ஆயத்தப்படுவோம். So if you have a wedding invitation, be it local or abroad, more than the people who are conducting the wedding, we make preparations. ஏனடா அந்த அழைப்பை நாங்கள் அதாவது அசட்டை பண்ணவில்லை, அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஆயத்தங்களை செய்கிறோம். கடைசி நேரத்தில் நாங்கள் செய்வோமா? நாளைக்கு திருமணம் என்றால் இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவோமா? இல்லை இல்லை, அதுக்கு முன்னமே என்ன உடுப்பு போடுறது, என்ன சாரி, என்ன கோட்டு, இப்படி போடுறது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திவிடுவோம். அப்போ நாங்கள் என்ன அந்த அழைப்பை குறித்து நாங்கள் அசதியாக இருக்கவில்லை. So we do not ignore this calling because we don't make plans last minute to attend a wedding which is tomorrow. We make plans in advance. So we do not ignore that calling or invitation. நீ பார்ப்போம்டா, அப்போ யார் எங்களை அழைத்திருக்கிறார்? Who has called us? எங்களை அழைத்தவர் யார்? Who has called us? வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அவரை வார்த்தையால் விவரிக்க முடியாது, அவரை யாரும் கண்டிராதவர், காணவும் கூடாது, சாவாமை உள்ளவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர், வானம் என்ற சிம்மாசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர், அதாவது 4 ஜீவிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், கோடான கோடி தேவதூதர்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், இந்த பூமியில மனிதனா வந்து எங்களுக்காக பாடுகளை எங்கட பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் பிதாவுடைய பரிசரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை அழைக்கிறார். And the omnipotent God who came into the world like a man who died on a cross for our sins and was resurrected and ascended and is on the right hand side of God and today. அப்ப இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனின் அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணுவோமா இல்ல அசதியா இருப்போமா? So do we ignore callings from the omnipotent God? உலக காரியங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த உரிமைகளும் அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரத்தையும்
ஆண்டவருக்கு நாங்க கொடுப்போமா? The importance we give to the worldly invitations, do we give the same importance or if not more importance to the calling from God? நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்ன அசட்டை பண்றோம்? You might ask, what am I ignoring or what am I careless about? ஒழுங்கா சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒழுங்கா வருகிறோம். I come to church every Sunday. கொஞ்சம் பிந்தியோ முந்தியோ ஆராதனைக்கு நாங்க வருகிறோம். So later or earlier, at least we come to the church. நைட் பிரேயருக்கு வருகிறோம். We come to the night ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயருக்கு வருகிறோம். We attend the fasting and சுவிசேஷத்துக்கு வருகிறோம். We come for gospel evangelism. காணிக்கையில கொடுக்கிறோம். We give our tithes and offerings. பாஸ்டர் என்னத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் உடனடியாக அந்த அட்டெண்ட் பண்றோம், வருகிறோம். When the pastor call for anything, we attend that immediately. அப்ப நாங்கள் என்னத்தை அசட்டை பண்ணுகிறோம்? என்னத்துக்கு நாங்க அசதியா இருக்கிறோம்னு சொல்றீங்க? So what are you saying that you're ignoring or being careless of your calling? ஆனா இதெல்லாம் என்னத்துக்காக நாங்க செய்கிறோம்? But why are we doing all this? எங்கட வாழ்க்கைக்காக, To our life, எங்கட குடும்பத்துக்காக, For our family, எங்கட எதிர்காலத்துக்காக, for our future, எங்கட ஐஸ்வர்யத்துக்காக, for our prosperity, நாங்கள் சந்தோஷமா வாழ வேணும்ன்றதுக்காக, so that we live joyfully. ஆண்டவர் எங்க குடும்பத்தை பாதுகாக்க வேணும், So that God எங்கட protects our போக்கையும் family. வரத்தையும் பாதுகாக்க வேணும். He has to protect our coming and அது going. மட்டும் இல்ல, நித்திய ஜீவனுக்கு மரித்தா நித்திய ஜீவன் நித்திய நித்தியம் அவரோட நாங்க வாழ வேணும். Not only that, when we die, we need to live eternal life with Him. அப்ப இந்த காரியங்களை குறித்து தான் நாங்க ஆண்டவரை தேடுகிறோம். என்ன These are the reasons why we seek God today. ஆனா ஆண்டவருடைய கட்டளை என்ன? But what is God's command? இதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். All this will be தேவனுடைய added on to நீதியை you. ராஜ்யத்தையும் தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட்டி When கொடுக்கப்படும். you seek His kingdom and His righteousness, all these will be added to you. அவருடைய ஒரு கட்டளை மத்தேயு 28:18-19 என்ன சொல்கிறார்? But His commandments in command in Matthew 28:18. சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு சொல்லி. Spread my gospel, He says. உலகம் எங்கும் போய் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானால ஞானஸ்தானம் கொடுங்கள்னு. Go and spread this everywhere in the name of Father, Son, and the Holy Spirit. Baptize them. அதான் அவருடைய கட்டளை. வேற ஒன்றுமே அவங்க எதிர்பார்க்கல. He is not expecting anything else from us. இல்ல அவரோட என்ன இல்ல, அவருக்கு என்ன இல்ல எங்கள்ட்ட எதிர்பார்க்கறதுக்கு. What does He lack so that He expects that from us? அவர் எதிர்பார்க்கிற இதே ஒன்றுதான். He expects only your heart. இதுல நாங்கள் அசதியா இருக்கிறோமா? Are we ignoring or careless in our heart? உலகம் எங்கு நாங்கள் செல்ல தேவையில்லை. We don't need to run. Go இருக்கிற everywhere. இடத்திலே அவர் சொன்ன கட்டளையை கீழ்ப்படுகிறோமா? Wherever we live, are we following or obeying His commandment? இதுல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் அதுக்கு கீழ்ப்படியாட்டிக்கு நான் இதை பற்றி பேச எனக்கு அதிகாரம் இல்லை, அருகதை இல்லை. So I'm speaking from here. If I don't follow that commandment, then I have no authority to speak about it. நாங்கள் எதை செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பேச வேணும். Whatever we speak, we have to speak in the. நாங்கள் செய்யாத காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் பேசக்கூடாது. We cannot speak things that we don't அந்த speak. அந்த வார்த்தை யாரோடையும் விடப்பட மாட்டது. That word will never intercede with anybody. அப்ப நாங்கள் நாங்கள் அப்படின்னா எப்படி நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள்? So how are we today? சரி, ஹாலிடேக்கு போறோம், அங்க தானே நாங்கள் போற இடங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லுறோமா? We go on holiday. At least there do we spread the gospel. ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? இந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாது. The purpose of God is that none of these ஒருவரும் people should be கைவிடப்படக்கூடாது. destroyed. Nobody should be abandoned. எல்லாரும் மரித்து பரலோகத்துக்கு வர வேணும். Everybody should die and come to heaven. யாரும் நரகத்துக்கு போக கூடாது. Nobody should go to hell. இந்த உலகம் பாருங்க, உலகத்தை நாங்க பார்க்கிறோம். மக்கள் எப்படி இந்த உலகத்தில் மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்? How are people worshiping God in the world today? விக்கிர ஆராதனை, There are idol worshipping. வேசித்தனங்கள், There are prostitution. இதுகள் மட்டும் இல்ல. Not only இன்னைக்கு that, மனிதனை கடவுளாக்கி மனிதனை வழிபடுகிறார்கள். they make man God and worship him. விக்கிரங்களை தூக்கி சுமக்கிறார்கள். They carry the idols. அதை அலங்கரிக்கிறார்கள். They decorate it. அதுக்கு பொன்னு ஆடை போட்டு அதை தூக்கி சுமக்கிறார்கள். They put golden shawl over it and carry it. மலைகள் ஏறுகிறார்கள். They climb புனித ஸ்தலங்களுக்கு go போறார்கள். to holy places. அப்ப பாருங்க எப்படி தேவனை அறியாத ஜனங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So the people who do not know God live like that. ஆண்டவர் இதற்காக எங்களை அழைக்கிறார். But why is God calling us? இதற்காக தான் எங்களை அழைக்கிறார். God calls us for this purpose. இந்த அழைப்பை குறித்து அசதியாயிராதீங்கள் என்று. So do not be ignorant of your calling. நாங்க பார்ப்போம், ஒரு ஆண்டவர் ஒரு வாலிபனை எங்க அழைக்கிறார். God calls a youngster here. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து The book of Jeremiah. நான் வாசிக்கிறேன். I will read. இங்கே ஒரு வாலிபனை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வாலிபனுக்கு 20 வயசு என்று சொல்லி தான் ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்படவில்லை. The researchers expect this youngster to be 20 years old, although it's not mentioned in the Bible. ஆண்டவர் எரேமியா அழைக்கிறார். God calls Jeremiah. 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். Chapter 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. பாருங்க, இது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். See, before you were formed in your mother's womb, I knew you. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறார்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அறிந்திருக்கிறார். How does God know you and I before we were formed in our mother's womb? உங்களுடைய தசைகள் உருவாகையில, எலும்பு உருவாகையில, நரம்புகள் உருவாகையில,
எதுவுமே உருவாக முன்னமே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கற்பத்தின் கரையேந்து அழைத்திருக்கிறார். Before our muscles or the flesh or the veins were formed, he knew us and called us from the mother's womb. அப்ப அடுத்த வசனத்தை போடுங்க. 6வது வசனம் என்ன சொல்லுகிறேன்டா, What does word 6 says? அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்றான். Alas, sovereign Lord, I said, I do not know how to speak. I am too young, he said. அப்ப எரேமியா சொல்ல பாருங்க, வார்த்தை ஆன்றார். கர்த்தாவே, ஆண்டவரே என்னை என்னத்துக்கு தெரிந்து கொள்றீர்? So he says he's surprised. He calls out, Lord. இன்னைக்கு நாங்கள் தான் சொல்றோம், ஆண்டவரே என்னை என்னத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்றீர் நாங்க கேக்குறோம் என்ன. And we also ask the same question, Lord, why did he choose me? ஆனாலும் கர்த்தர் சொல்றார், ஆனா அவன் சொல்றான், நான் சிறுபிள், அப்பொழுது கர்த்தாவே நான் பேச அறியேன் சிறுபிள்ளையா இருக்கிறேன். And he says, I do not know how to speak. I am too young, he says. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இவன் சிறுபிள்ளையா இருக்கிறான்னு தெரியும், இவனுக்கு பேச்சு வல்லமை இருக்கு. ஆனா என்ன சொல்றார், நீ பிறக்க முன்னமே நான் உன்னை தீர்க்கதரிசியா உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி விட்டேன்னு சொல்றாரு. God obviously knows that he cannot speak and he is too young, but what he still says is, before you were born I consecrated you. அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்தில் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ பேசுவாயாக. And he says in verse 7, but the Lord said to me, do not say I am too young. You must go to everyone and send you to and say whatever I command you. ஆண்டவர் சொல்றார், நீ சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் தான் உன்னை அனுப்புறேன், நீ போய் நான் உனக்கு என்னத்தை எல்லாம் கட்டளை இடுகிறேனோ அதை நீ பேசுவாயாக. God says, do not say I am too young. I am the one who is sending you. Wherever I send you, you go and speak what I command you to speak. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். Do not be afraid. உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. I am with you and will rescue you. மேல கொஞ்சம் போடுங்க பாப்பா. நான் உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். And then the Lord reached out his hand and touched my mouth and said to me, I have put my words in your mouth. அப்ப பாருங்க, இதுல தேவ கட்டளை என்ன, நீ போய் சொல்லு. What is the command of God is, you go and say my word. இப்ப நமது பலவீனங்களையும் நமது இளமையை கர்த்தர் அறிந்துதான் இருக்கிறார். God understands our weakness and our youthfulness. ஆனா அறிந்தும் எங்களை அழைத்திருக்கிறார் என்ன. Knowing that, still he called us. அப்ப என்னன்னா அழைப்பு ஒரு சிலருக்கு வித்தியாசமா இருக்கும். The calling is different to one another. ஒரு சிலருக்கு ஒரு நேரத்தில் அழைப்பு வந்திருக்கும். Sometimes some people might have received a particular ஒவ்வொரு time. விதமான அழைப்பு தான் உங்களுக்கு வருகிறது என்ன. That's a different type of சில calling. பேர் நோயில இருந்து ஒரு விடுதலை இருந்த அழைப்பு வரும். Some people might get a calling to be redeemed from their sickness. சிலருக்கு சுவிசேஷத்தின் மூலம் அழைப்பு வரும். Sometimes some people get called சிலருக்கு ஆண்டவர் நேரடியாவே பேசுவார். Sometimes some people be spoken நான் directly உன்னை by தெரிந்து கொண்டேன், உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். I chose you and I forgave your sins. அப்படி ஆண்டவர் நேரே பேசுவார். God will speak directly. என்னோட ஆண்டவர் அப்படி தான் பேசினார். God spoke to me like that. நான் பாவியாக இருந்தேன், I was a sinner. எல்லா பாவங்களையும் செய்தேன், I did all kind of sin. கர்த்தர் சொன்னார், அதாவது நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உங்களை செய்ய அனுமதி இருக்குன்னு தான் நாங்கள் வாழ்ந்தோம். I lived a life thinking that I have the power and authority to do whatever I want in this world. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். But one day God met me. உன் பாவங்களை என்னால் மன்னிக்க முடியும், என்னால் அன்றி உனக்கு பரலோகம் இல்லை. I can forgive you. இந்த வார்த்தையை தான் நான் கேட்டேன். I only heard the God. I can அன்றைக்கு பிறகு நாங்கள் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு தான் ஆண்டவருடைய பிள்ளையா என்ன. அதே மாதிரி உங்கள் ஒருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்திலையும் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார். I was chosen like that by God and each one of you. அது உங்களுக்கு தான் தெரியும், அந்த என்ன தெரியும்னு சொல்லி. Only you know what was your choosing or calling. அதான் எங்களுக்கு தான் நீங்களும் நானும் என்ன நிலையில இருந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். You and I, we had to think as what kind of situation we were when we were saved. ஆனா ஊழியம் செய்கிறோம் நாங்கள். But we are doing ministries now. சபைக்கு எல்லாம் உதவி செய்கிறோம், காணிக்கைகள் எல்லாத்திலும் உதவி செய்கிறோம். We are helping the church in many ways. ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் இன்னும் செய்துதான் இருக்கிறோம். But we are doing things that are undesirable to God. நீங்க சொல்லலாம், நாங்கள் விக்கிர ஆராதனை செய்யல, You can say I am not worshiping. வேசித்தனம் செய்யல, I am not doing any prostitution. நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம் என்று. What type of things are you referring to when we say we are doing undesirable things to God? முதலாவது அவரின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். First of all, we do not obey his word. வார்த்தையை கேட்கிறோம், எத்தனையோ 52 எத்தனையோ பிரசங்களை கேட்கிறோம். We listen to many sermons. ஆனால் எங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அதே ஒரு விக்கிர ஆராதனை. It is an idol not obeying the word of God. கர்த்தருக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காத ஒரு விக்கிர ஆராதனை. Not giving time to God is a worship. எங்கட சுய புத்தியில சாயிரம், அது
Lean on to our own understanding is also another. ஜெபிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம், ஆனால் முடிவெடுக்கிறது நாங்கள் எங்களோட சுயபுத்திர முடிவெடுக்கிறோம். Pray and do everything, but our decisions are taken on our own இன்னும் understanding. பெருமையான காரியம் இருக்கு. Not only that, there are many things of pride. வெளியால தெரியாது. But nothing will be known அப்படியே ஒரு அப்பா மாதிரி இருப்போம். will act innocent. உள்ளுக்கு அத்தனையும் பெருமை. But everything inside is pride. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு ஊழியம் தந்தார், என்னை பலப்படுத்தினார், என்னை உயர்த்தினார், இப்படிப்பட்ட பெருமையை உள்ளுக்கு வச்சுட்டு இருக்கிறோம். Any type of pride, like God bless me, He gave me ministries. Those kind of pride is dwelling in our midst. சகோதரன் சகோதரியை மன்னிக்க முடியல. I cannot forgive my brother or sister. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். I'm including myself. இப்படித்தான் நாங்கள் இதான் விக்கிர ஆராதனை, கர்த்தரை பிரியமில்லாத காரியம். These are the worshipping idol, things that are undesirable to God. இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. There are many young brothers and sisters. எரேமியா சொன்னது போல தான் நீங்களும் சொல்றீங்களா, நான் சிறுவன், நான் பேச அறியேன் என்று சொல்றீங்களா? Are you saying as Jeremiah? உங்களோட வாலிப பிள்ளைகளே, உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு. Young children, God is தம்பி தங்கச்சி இங்க கொஞ்சம் கேட்குறீங்களா ப்ளீஸ்? நீங்க போனை அனுப்பாட்டுங்க, அது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you today. Listen to the word of God. நீங்களும் இன்றைக்கு அப்படி சொல்லுறீங்களா? எரேமியா மாதிரி நான் பேச அறியேன், எனக்கு இல்ல, உங்களுக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார் உங்களோட ஊழியத்துக்காக. Are you also saying like Jeremiah said, I'm too young, I can't speak? Commit yourself to ministry. நீங்க அசதியா இருக்காதீங்க. Do not ignore your ஒரு calling. சாட்டு போக்கு சொல்லி கொண்டிருக்காதீங்க. Do not give excuses. எனக்கு தாளந்து இல்ல, I don't have talent. எனக்கு பைபிள் அறிவு இல்ல, I don't know the எனக்கு knowledge of பயம் Bible. நடுக்கம் இருக்கு. I have fear and shaking. வார்த்தைக்கு மட்டும் பயப்படுங்க. Fear only the word. எரேமியா அன்றைக்கு துணிந்து பாவத்தை குறித்து ஜனங்களை மனம் திரும்பும்படி அழைத்தார். Jeremiah boldly called people to repent from their sins. உங்களையும் அதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். God calls you for the same purpose today. இந்த உலகத்தை பாருங்க, அநேக பாடுகள் உபத்திரங்கள் இருக்கிற உலகத்தில். என்ன In this world there are many kind of இந்த எரேமியாவுக்கும் அநேக பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. and the same Jeremiah also suffered many sufferings. Why? பாவத்தை குறித்து பிரசங்கித்தார். Because he was preaching about sin. ஆண்டவரை குறித்து He பிரசங்கித்தார். was preaching about God. அவர்தான் உண்மையான தேவன் என்று பிரசங்கித்தார். And he preached that he is the one and true God. இதனால குடும்பங்கள்ல வெறுப்பு வந்தவருக்கு, There were many anger in the families for him. மத தலைவர்கள் வெறுத்தார்கள், The religious leaders hated பொய் him. தீர்க்கதரிசிகள் வெறுத்தார்கள், The false prophets hated him. சிறையில் அடைக்கப்பட்டார். He was imprisoned. அது மட்டும் இல்ல, உணவு கூட கட்டுப்பாடு. Not only that, he was ஒரு நாளைக்கு ஒரு எரேமியா முழுக்க வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு ஜெயில்ல ஒரு அப்பமும் தண்ணியும் தான் அவர் சாப்பாடு. and his food was also restricted. For a day, if you read Jeremiah, you'll know for a day he had only one bread and water. அப்ப உணவில கூட அவங்க கட்டுப்பாடு. There was control even in the food that was allocated. எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்ல. We don't have that kind of கொலஸ்ட்ரால் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த கட்டுப்பாடு எங்களுக்கு அது இல்லை. நாங்களே எதே கொண்டு வேணா நாங்கள் சாப்பிடுறோம். We might have cholesterol or sugar, but அன்றைக்கு இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு கொஞ்சம் தண்ணியும் ஒரு அப்பமும் தான் ஒரு நாளைக்கு. but those days for this prophet he had only one bread அதோட and ஊழியம் செய்தார். and with that he did ministry. நாங்கள் பார்க்கிறோம் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். We look at the life of Paul. பவுலுடைய பாடுகள், எத்தனை பாடுகளுக்குள்ள பவுல் ஊழியத்தை செய்தார். How many sufferings that Paul எரேமியா மாதிரி தான் அவரும் பாடுகளுக்குள்ளார போனார். like Jeremiah, he was also suffering. ஆனால் 13 நிருபத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். He wrote 13 epistles despite that. அதே மாதிரி தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படியே தேவனுடைய சித்தம் செய்யும்படியா தான் இந்த பூமிக்கு and வந்தார். likewise Jesus Christ came to this world to fulfill the will of அவருடைய the வார்த்தை Father. அசட்டை பண்ணல. He did not ignore the word. அவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த செய்து முடித்தார். Whatever the purpose that he was sent, he fulfilled and completed it. கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தினார். He obeyed and humbled himself. இன்னைக்கு ஊழியக்காரர் நாங்களும் அப்படித்தான் அசதியா இருக்கக்கூடாது, ஆண்டவர் காரியம் இல்லை. So we also should not be ignorant in the matters of God. இன்னைக்கு நாங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு What are the youth saying today? எங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, We have future. எங்களுக்கு படிப்பு இருக்கு, We have education. எங்களுக்கு திருமணம் இருக்கிறது, We have a married life. நாங்கள் ஐஸ்வர்யம் வாழ வேணும். We need to live in prosperity. இப்ப இந்த வயது இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வயது இருக்கு, இப்ப இளம் வயது என்று சொல்றீங்க. We are youth and young and we have so much time left. நீங்க சொல்லலாம் மோசே 80 வயசுல மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். You might call Moses was called for ministry at the age of 80. 80 வயது வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் இல்லையோ அது வேற விஷயம். It's a different story whether we are going to live ஆனா till 80. கர்த்தர் வருகை அதுக்கு முன்ன வருதோ வரையிலோ அது எங்களுக்கு தெரியாது. We do not even know the time of the Lord comes ஆனா before that. இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது முழு நேரம் ஊழியமா இருக்கலாம், பகுதி நேரம் ஊழியமா கூட இருக்கலாம். But today itself, commit yourself to ministry, whether it's a part-time or a full-time ministry, so be it. ஒரு முறை தான் வாழ்க்கை. Life is to live once. அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். Give that life to God. ஏன்னா தேவனுடைய நீதியை ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். When you seek His kingdom and righteousness, all these things will be added to you. இன்னைக்கு பெரியவர்கள் நாங்களும் அதான் சொல்லுகிறோம். என்ன Even the adults, we like us. பிள்ளைகள படிப்பு இருக்கிறது, எங்களோட வீட்டு மோக்கேஜ் இருக்கிறது, எங்களோட கார் லோன் இருக்கிறது, இன்னும் எங்களோட எதிர்காலம் எவ்வளவோ இருக்கிறது. அதனுடைய நாங்கள் கஷ்டப்படணும், வேலை செய்யணும், உழைக்க வேணும், எல்லாம் செய்யத்தான் வேணும்.
Adults say that we have children's education, car loan, mortgage, we have to suffer and work. We have to do all those ஆனா things. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க அசட்டை பண்ண கூடாது, அது அசதியா கூட இருக்க கூடாது. But do not ignore or be ignorant of the ministry. எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. Not many receives it, but we have received it. ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் எங்களை அழைத்திருக்கிறார். God has called us to live a life of testimony. நாங்கள் வேஷம் போடுறவர்களா இருக்க கூடாது. We should not be people who act or disguise ourselves. ஏனென்றால் இன்றைக்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிற அந்த பூமியில என்ன? Because this world sin is increasing rapidly. இன்றைக்கு சோதம் குமாராவை விட பெரிய பழைய அநேக பாவங்கள், இன்றைக்கு கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்கள், துஷ்பிரயோகங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. More than Sodom, there are so many things are happening which are even more scarier and terrible than what happened there in Sodom. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். But what we do is we blame others for it. நாங்கள் யாரை பார்க்க வேணுமோ பார்க்க வேண்டியவரை விட்டுட்டு மற்றவர்களை தான் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். Whoever we should be seeing, we forget that and blame others. What are we saying? அவர்கள் சண்டே ஆராதனைக்கு வர மாட்டார்கள். They are not coming to அவர்கள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர They மாட்டார்கள். don't come to fasting prayer. அவர்கள் நைட் பிரேயருக்கு வர மாட்டார்கள். They won't come for the night prayer. சுவிசேஷத்துக்கு வர மாட்டார்கள். They won't come for the சபையில் gospel. நடக்கிற காரியங்களுக்கு ஒன்றுக்கும் வர மாட்டார்கள். They won't come for all things in the இதை church. அவர்களை தான் நாங்கள் பார்த்து We கொண்டிருக்கிறோம். are looking at them. அவர்கள் ஒன்றுக்கும் வர மாட்டார்கள். They are not coming for ஆனா anything. அங்கேயும் வர மாட்டார்கள். They won't come there either. நீங்களும் நானும் போற இடத்துக்கும் வர மாட்டார்கள். He won't come to the place that you and I are going either. ஆனா ஒடியா நாங்கள் அவர்களை நாங்கள் பார்க்கணும், அவரை பார்ப்போம். So we don't have to see எங்களை them, but we அழைத்தவரை see him. பார்ப்போம். We see the one who is called us. அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கிறோம், அதுதான் அவர் பார்க்கிறார். What he expects is for us to be truthful to the one who called us. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Holy Spirit is interceding with us. வாலிப பிள்ளைகள் உங்களுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Youth, the Holy Spirit is interceding. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Use that opportunity. நீங்கள் உங்களோட கர்த்தர் அழைத்த அழைப்பை நீங்கள் அழைப்புக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. You need to be truthful to the calling that God has given you. பாருங்க, இந்த பாபிலோன் வீதியை நடுங்க செய்த 3 பேர்களை பற்றி நாங்கள் 3 பேர் யார் என்ற அவர்கள் வாலிபர்கள் அல்லவா? The 3 youth who made the streets of Babylon shake, they were youngsters either. பாபிலோனை நடுங்க செய்தார்கள் அந்த 3 வாலிபர்கள். They were feared in Babylon. உங்களுக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேநேகோ என்ற 3 பேர் தான். Shadrach, Meshach and Abednego. அவர்கள் ஒரு அடிமையாய்த்தான் அங்க போனார்கள். They were like slaves. They were slaves when they went there. ஆனா நேபுகாத் நேச்சர் அங்க ஒரு சிலையை செய்கிறார், பொன்னால சிலையை. But Nebuchadnezzar, தெரிந்த கதை தான். the story all of you know, Nebuchadnezzar makes a ஆனா அந்த statue out of அந்த gold. சிலையை செய்து போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, Having made that statue, what he said, சிலையை தாழ விழுந்து வணங்கணும், அப்படி வணங்காதவர்களை எரிகிற அக்கினியில நான் போடுவேன் என்று. he wanted everyone to fall flat on their face and worship that statue. If not, they will be thrown into the fiery furnace. அவர் அங்க யாரை அழைக்கிறார் என்றா, Who does he call there? தேசாதிபதிகளையும், வசனம் 2 சொல்கிறது, தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷகாரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாட்டிலுள்ள உஸ்தியோஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். He then summoned the satraps, prefects, governors, advisors, treasurers, judges, magistrates and all other provincial officials to come to the dedication of the image he had set up. ஆனா இந்த அழைப்புக்கு, but for this calling, அந்த 3 வாலிபர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. but these 3 youth did not accept that calling. invitation. ராஜா அழைக்கிறார் அவர்களை. The king is calling them. இவ்வளவு பேரும் வந்து நிற்கிறார்கள். All these people that we mentioned are here. அது மட்டும் இல்லை, not only that, அங்க அதாவது நாதஸ்வரங்கள், மற்றது நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களும் சத்தத்தை கேட்ட உடனே தான் எல்லாரும் விழுந்து வணங்க வேண்டும். So you need to fall flat on your face when you hear the horns, flute, zither, lyre, harp, pipe and all kind of music. ஆனால் இவர்கள் 3 பேரும் விழுந்து வணங்கவில்லை. All these 3 people did not fall flat and worship. அப்ப ராஜா அங்க அழைக்கிறார். King is calling him. உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற பூர தேவன் யார்? Who is the Lord who is going to make you escape my hand? ஆனா சாத்ராக் மேஷாக் என்ன சொல்கிறார்கள்? What does Shadrach, Meshach and Abednego say? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவார். விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. So Shadrach, Meshach and Abednego gave a response back to him saying that we do not need to defend ourselves before you this matter. If we are thrown into the blazing furnace, the God we serve is able to deliver.
பாருங்க அவரோட வைராக்கியம் என்ன, நாங்கள் ஆராதிக்கிற உண்மையான தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வழிபட போறதில்லை. So their zeal was that without the God that they worship, other than him, there's no other God we are going to worship. ராஜாவுக்கு பெரிய கோபம் வருகிறது. The king got very angry now. இந்த அடிமைகள் என்ற வார்த்தை கீழ்ப்படியாமல் நான் என்னுடைய சிலையை வணங்காம இருக்கிறாங்க. These slaves are disobeying my order and not worshiping the statue that I made. அப்ப அவருடைய போர் வீரர்களுக்கும் கட்டளை எழுதுகிறார். So he calls his soldiers and commands them. இவர்களை 3 பேரையும் கைத்தினால் கட்டி அந்த எரிகிற அக்கினிக்குள்ள போட சொல்லி. So they ordered the soldiers to bind them with robes, trousers, turbans and clothes and throw them into the furnace. அது மட்டும் சாதாரண அக்கினியா 7 மடங்காக அந்த அக்கினியை ஒரு கூட்டச்சுப்படியாக 7 மடங்கு அந்த அக்கினியின் வேகத்தை கூட்டும்படியாகவும் அதற்குள்ள இவர்களை தூக்கி போடும்படியாகும். Not only into this normal furnace, but the furnace, the limit was increased 7-fold. அவர் கொண்டு போன அந்த யுத்த வீரர்கள், போர் வீரர்கள் கொண்டு போய் அவர்களை போட முன்னமே அவர்கள் எரிந்து சாம்பலாகி போறாங்க. அந்த அவ்வளவு வெக்கத்திலே It was so hot that the soldiers who brought these 3 men to be thrown into the fiery furnace were burnt before they reached the furnace. ஆனா ராஜா அங்க பார்க்கிறார். But the king sees that. எப்படியா இவர்கள் 3 பேரை அங்க கொண்டு போட்டோமே, ஆனால் அங்க பார்க்கிறார் அந்த 3 பேரோட இன்னொருவர் அங்க உலாவி கொண்டிருக்கிறார். But the king sees we threw 3 people there, but with the 3 people he saw the 4th person as well. அங்க வசனம் சொல்லுது, தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டோல அக்கினியில போடுவித்தோம், அவர்கள் ராஜாவுக்கு பிறகு ஆமன் ராஜாவை என்றார்கள். And he saw asked his advisors, weren't there 3 men that we tied up and threw into the fire? Certainly your majesty, they said. அடுத்த வசனத்தை போடுங்க பிரதர். அதற்கு அவர் இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவில் உலாவுறதை காண்கிறேன். But he said, look, I see 4 men walking around in the fire unbound and unharmed, and the 4th looks like a son of God. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். They are unbound and unharmed, and the 4th looks like a son of God. பாருங்க, ஒரு 3 வாலிபர்கள் அவருடைய வைராக்கியம் தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணாமல் அசதியாயிராமல் செய்த நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறது? 3 youngsters with their zeal, they did not ignore their calling that God had. See what happens there. அந்த முதலாவது அந்த ராஜாவுக்கு ஒரு மனமாற்றம் வருகிறது. There is a change of heart for that king. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? அவருக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். God gives him a revelation. அவர் சொல்றார், அவரின் ராஜ்யம் நித்தியமானது. His kingdom is eternal. அது நித்திய ராஜ்யம். It's an eternal kingdom. அவரின் ஆளுகை தலைமுறையா இருக்கும் என்று. And his reign will exist for generations and generations. அப்ப பாருங்க, 3 வாலிபருடைய வைராக்கியத்தின் நிமித்தம் அந்த ராஜா அது மட்டும் இல்லை, அவர் அந்த தேசத்துக்கு கட்டளையிடுறாண்ட இந்த தேவர்களை விட இந்த கடவுளை விட வேற தேவர்களை நீங்க வணங்கினால் அவர்கள் எரிக்களத்தில் போடப்படுவார்கள். See, that brings a repentance and a change of heart to the king, and now from what he was declaring earlier, now he declares to the kingdom that if you worship any other god than the God of Shadrach, Meshach and Abednego, you will be now put into the சொல்றேன். அவர்கள் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. There is no other God who can give salvation like this. அப்ப பாருங்க, நாங்கள் செய்யற வைராக்கியம், நாங்கள் தேவனுக்கு பிரியமா நடக்கிற வேளையில நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். With our zeal and when we act, எங்கட வாழ்க்கை முறையை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Through our lifestyle people will be saved. அப்ப இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த அவருடைய அந்த சாட்சி மூலம் அந்த ராஜா தொடப்படுகிறார். அந்த ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார், வேறு எந்த தேவர்களையும் நீங்கள் வழிபடக்கூடாது, இவர் தான் மெய்யானது. அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த வெளிப்பாடு நித்தியம். நித்தியமாக இந்த தேவன் இருக்கிறார். அப்படின்னா இந்த பூமி அழிந்தாலும் நித்தியமா இந்த தேவன் விரான் மெய்யானது என்றதை அந்த ராஜா வெளிப்படுத்துகிறார். The life of testimony of Shadrach, Meshach and Abednego, not only the king has a change of heart, he sees that this God is an eternal God. For generations and generations this God will exist. எங்களுக்கு எப்படி உயர்வு வருகிறது? How do we get exaltation? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தேவனுக்காக நாங்கள் வைராக்கியமாக நிற்கும் போது, அவருடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணாமல் அவருக்காக ஓடும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்துவார். இந்த 3 பேரையும் கர்த்தர் அந்த இடத்தை உயர்த்தி இருக்கிறாருண்டா அவருடைய உயர்வு என்ன? பெரிய அதிகாரிகள் அந்த இடத்தை உயர்த்தி இருக்கிறார். They were exalted as big officers there, and if God can do that, that is a confirmation that he can do that to us too. கோலியாத்தின் தலையை கரமேந்தி ஒரு பந்தாடிய யார் அந்த வாலிபன்டா? தாவீது. The youth who was playing with the head of Goliath was David.
நாங்கள் பார்க்குறோம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நாங்கள் அதை பார்க்குறோம். இந்த இவருக்கு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு 13லிருந்து 17க்குள்ள உள்ள வயது வாலிபன், யங் வாலிபன். So in 1 Samuel chapter 17 we see that is a young child or young youth between the ages of 13 and 17. That is what the researchers he believed David to be when he அங்கே கோலியாத் என்ற ராட்சதன் வந்து 40 நாட்களாக நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறான். So this Goliath, the giant Goliath, for 40 days were persecuting the Israelites. அங்கே சவுல் நிற்கிறார், யோனாஸ்தான் பெரிய போர் வீரர்கள் எல்லாரும் நிற்கிறார்கள். ஆனால் ஒருவரும் கிட்ட போக பயந்து நிற்கிறார்கள். There were big warriors like Saul and various other warriors, but they were scared to go near Goliath. ஆனால் அவன் நிந்தித்து கொண்டிருக்கிறான், ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து சபித்து கொண்டிருக்கிறான். And he was insulting and cursing the name of our God. தாவீது இங்கே வருகிறார், தமையன் சகோதரர்கள் சாப்பாடு கொடுத்து தான் வாராடிங்க. David only comes to this place to deliver food to his brothers. அவருடைய காதில் என்ன கேட்கிறதுண்டா, What does he hear? இவன் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேலுடைய நிந்தித்து கொண்டிருக்கிறான். He was insulting the God of Israel and the people of Israel. அப்ப அந்த வாலிபனுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. That youngster had a zeal in his heart. யார் இந்த இப்படிப்பட்ட தேவனை நிந்திக்கிறவன் யார் என்று? Who is the person who is insulting such a God? அப்ப ஒரு கூழாங்கல்லால ஒரு கவனால அந்த கோலியாத்தை வீழ்த்துறான். With one stone and one catapult he kills அப்ப Goliath. அந்த வைராக்கியம் எங்க இருந்து வந்தது? தேவனை அவன் விசுவாசி தேவனை நம்பி இருந்தான், தேவனை பிரியமுள்ளவன் இருந்தபடியா அந்த வைராக்கியம் வந்தது அவனுக்கு. Where did he get the zeal from? Because he believed the God and he was living a life desirous to God. He had that zeal. பாருங்க, அவன் கொண்டு வந்த ஆயுதம் வாளாலே அவனே விட்டுறான். என்ன அவனே கொண்டு வரான் தன் தலையை விட்டுறதுக்கு. Yeah, Goliath he brings his own sword to his neck to chop his head out. இப்ப தாவீது எதுவுமே கொண்டு போகல. David did not take anything. இப்படித்தான் சில வேளைகளில் பிசாசு எங்களை அப்படித்தான் பயன்படுத்துவான். That's how the enemy might use us sometimes. அவனே சில சூழ்நிலை கொண்டு வந்து அவனே வெட்கப்பட்டு போவான். He will bring certain circumstances and he will be ashamed himself. அவன் கொண்டு வர காரியத்தில் நாங்கள் ஸ்டெடியா இருப்போமா இருந்தால், நாங்கள் ஆண்டவருக்குள்ள பலமா இருப்போமா என்றால் அவன் வெட்கப்பட்டு போவான். அங்கே கோலியாத் எப்படி வந்து வெட்கப்பட்டு மரித்தானோ அதே மாதிரி தான் சாத்தானும் வரும்பொழுது அவனும் இப்படித்தான் வெட்கப்பட்டு போவான் எங்களோட வாழ்க்கையில. From the matters that the devil brings, when we resist the devil, he will also be ashamed in the same way that Goliath was ashamed and killed. ஆண்டவராகிய இயேசுவை கூட பரீட்சை பார்த்தவன் தானே. He even tested our Lord Jesus. உங்களையும் என்னையும் பரீட்சை பார்க்கறதுக்கு அவன் எவ்வளவு நேரம் ஆகும்? Would it be a big matter for him to test you and I? அப்ப இங்க பார்க்கிறோம் இந்த வாலிபனுக்குள்ள வைராக்கியம் என்ன? What is the zeal that this youngster had? எங்கட வாலிபுள்ளைக்கு வந்து வைராக்கியம் வரணும். Our youngsters should also have a same. நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். We need to do something for ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். We need to glorify God's name. அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரணும். We need to have that zeal all through these youngsters. இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்க போறோம். We're going to see one more matter. அதாவது காம வெறி பிடித்த பெண்ணை கேலியாக்கி தப்பியோடியது யார் என்றால் வாலிபன் யோசேப்பு. So there's a youngster called Joseph who ignored and escaped a woman who was obsessed with sex. அவனுக்கு வயது 17 வயது தான் வேதம் சொல்லப்படுறது. Scripture says he was only 17 years. ஒரு அழகான வாலிபன். He is a handsome youngster. அங்க என்ன அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. He has the opportunity there. அவன் பாவம் செய்ய முடியும். He can sin. அவன் யாரும் கேட்பார் இல்லை. Nobody can ask. யாரும் உறவினர் இல்லை. There's no relations. எது வேண்டுமானாலும் செய்யலாம். He can do anything that he wants. இன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை எங்களோட பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்தால் அந்த பிள்ளைகள் வீட்டை வரமுன்னு உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். என்ன இன்னும் இடத்துல நிற்கிறார், இன்னும் நடக்குது அப்படின்றான். Our children, whatever they do, before they even come home, we will receive a message saying at this place, this point, they did this. ஆனால் இங்க வந்து யாருமே இல்லை. Here in this instance, nobody was surrounded. இங்க நான் பார்க்கிறோம். We see. அங்க இவனை போர்த்திவார் இவனை அந்த உண்மையான நம்பி எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். King Potiphar believed him to be true and gave him command over everything. தன்னுடைய உணவை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுக்கிறார். Except his food, he gave command over everything. அடுத்தவருடைய மனைவி and his wife. அதை விட உணவை விட எல்லா காரியத்தையும் கொடுக்கிறார். Other than his food and his wife, he gave command over everything to Joseph. இவன் வந்த நாள் துவக்கம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். From the day he came, God was. இவனுக்கு அது விளங்குது எல்லாம். Potiphar can see that and he understands it. ஆனால் இங்க என்ன நடக்கிறது? But what happens here? போத்திபாரோட மனைவி தவறான முறையிலே அவனோட பழக பார்க்கிறார். The wife of Potiphar has wrong intentions towards Joseph. அவன் இடம் கொடுக்கவில்லை. But he did not give in to it. அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். Because he is a God-fearing. சிறு வயதில இருந்தே தகப்பன் தாயிடத்திலிருந்து அதை கற்றுக்கொண்டவன். He learned this from a young age from his parents. அதனால விலகி ஓடுகிறான். So he runs away and ஆனா அவளோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி but that woman uses எல்லா வேலையாட்களையும் கூப்பிடுறாள்.
calls all the servants. இந்த அடிமை வந்து என்னோட சயனிக்கிறதுக்காக என்னை பல தடவை என்னோட அவனுடைய வஸ்திரத்தை நான் விட்டுட்டு அவன் என்னை விட்டு ஓடி விட்டான் நான் சொல்லி. Because she pulled on to his cloak, she was complaining to all the servants that this slave tried to molest her. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்காக பரிந்து பேச யாரும் இல்லை. There was no one at that time to intercede. ஆனால் போத்திபாருக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன். But Potiphar inside அவனுக்கு அவனோட மனைவியை பற்றியும் தெரியும். and he knows about his wife too. ஆனால் இப்படியான காரியம் நடக்கிறவர்கள் சிரத்தியசம் செய்வார்கள் அல்லது ஜெயிலில் அடைக்கணும். இதான் செய்யணும். The rules those days for people of this sin of failure, they'll chop the head or imprison them. ஆனால் இவன் வேறு எங்கேயும் கொண்டு விடாமல் ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு கொடுக்குறான். But without leaving him anywhere, he gives him to authority. ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுடைய மனைவியை பற்றியும் அவனுக்கு தெரியும், யோசேப்பை பற்றியும் அவனுக்கு தெரியும். King Potiphar knows about his wife and about Joseph. ஆனால் அவன் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? What would he have said? நான் நினைக்கிறேன், I believe நான் திரும்பவும் வந்து நான் பார்ப்பேன். I will come back and see இவனை நீ சரியா கவனமாக இவனை பார்த்துக்கொள்ளு. take care of him properly. ஆனால் உள்ளுக்கு என்ன நடந்திருக்கும்? What would have happened inside? ஜெயிலில் போனவனுக்கு பரவாயில்ல, எதற்காக நீ உன்னை கொண்டு வந்தார்கள்? Go inside the prison. எல்லாரும் சொல்லுவார்கள், தங்களோட கிறிஸ்டியை சொல்லுவார்கள், இன்னத்துக்கு தான் வந்தான். Everyone will share their history as to ஆனால் இவனை பற்றி அங்கே என்ன சொல்லுவார்கள்? What would he tell them? இவன் அடிமை அவன் அந்த போத்திபாருடைய மனைவியோட தவறான முறையில் போனபடியாக தான் இவன் ஜெயிலுக்கு வந்திருக்கான். They would have spoken ill about him, saying that he attempted to molest the wife of Potiphar, and that's why he's here. அங்கே அவமானப்படுகிறான். And he's been ashamed there. வீட்டிலேயும் அவமானப்படுகிறான். Even at home. ஏன்னா வேலைக்காரர் எல்லாரும் கூப்பிட்டு அவனை அவமானப்படுத்துறார்கள். Because they அவங்க சொல்லியிருப்பாங்க, called out all the servants and they insulted and they would have spread it. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த அடிமைக்கு இதுக்கு இந்த தேவையா இதெல்லாம் வேணுமாண்டு அவங்க அங்கே அவனை வேதனைப்படுத்தியிருப்பார்கள். The servants would have also insulted him, thinking this slave actually needs these kind of things. ஆண்டவருக்கு பயந்தபடியாக, because he was God-fearing person, ஜெயிலில் கூட அவனுக்கு பெரிய இடம் கிடைக்கிறது. But even in the prison he was exalted into high ஜெயிலில் position. மட்டுமல்ல, Not only in the prison, அவன் எகிப்தின் அதிகாரி, அதாவது அதிகாரி மினிஸ்டருக்கு அடுத்த பதவி அவனுக்கு கிடைக்கிறது. பார்வோனுக்கு அடுத்த பதவி. He receives the second in command post in Egypt. எத்தனையோ பேர் அவனை போஷிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். God blesses him in ways that he could bless many people. அது மட்டுமில்லை, அவன் விட்டு வந்த தாய் தகப்பன் அந்த சந்ததி அந்த அத்தனை பேரையும் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். Not only that, God exalted him so high that he could also bless his family. இந்த உயர்வுக்கு என்ன காரணம்? What is the reason for this அவன் exaltation? உண்மையா இருந்தான். Because he was true. கர்த்தருக்கு பயந்திருந்தான். And he was God-fearing. பாவத்தை விட்டு விலகி ஓடினான். And he ran away from the இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு கூட எத்தனையோ அப்படியான பாவங்கள் உங்களுக்குள்ள கடந்து வரலாம். Youngsters, you might also have opportunities. பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். But leave and run away from sin. ஆண்டவரோட நம்பிக்கை, ஆண்டவரோட கூட இருப்பீங்களா, அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. You are with God and remain with God, this sin cannot overcome you. ஏன்னா நீங்க வாழ்ற உலகம் அப்படித்தான். Because the world that you live is like that. ரெண்டு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living a double life. ஒன்று எங்கட பாரம்பரியம், Our tradition. ஒன்று இந்த நாட்டு பாரம்பரியம். The other is the tradition of ரெண்டுக்கு this முறையில country. இருந்து இந்த வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாம இருக்கிறார்கள். Youngsters are stuck between these two ஆனா traditions. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. But look at the life of Joseph. அங்க யாருமே இல்லை, அடிமை. He was a slave and he ஆனா had உங்களுக்கு nobody. தாய் இருக்கிறார், தாய் தகப்பன், சபை இருக்கு, சபை பாஸ்டர் இருக்கிறார், ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ காரியம் உங்களுக்கு இருக்கிறது. You have your own parents, your church members, pastors, who are all people who pray for you. There are so much things. விலகி ஓடுங்கள். Run, resist the devil. என்ன காரியம் வந்தாலும் விலகி ஓடுங்கள். Whatever the things that are undesirable to God, resist and run away. ஏனென்றால் அப்படி அந்த நீங்கள் எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். You can overcome all type of sins. ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டால், if you accept the call, தேவனுக்கு பயந்து உண்மையாக நீங்கள் நடந்தால், and if you have proper fear of God, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. பெரிய ஸ்தானங்களை கொண்டு He will வைப்பார். exalt you so high that you will go to மற்றவர்கள் high சாட்சியாக வைப்பார். and He will leave you as a testimony. உங்களை பார்த்து நாங்கள் வயசானவர்கள் பயப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். And He will exalt you so much that we as adults will be scared to look at you because you are so exalted. இங்கே இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். We see another matter. இங்கே போர்த்திபாரை நாங்கள் எடுத்து பார்க்க வேணும். We have to think of King Potiphar as well. போர்த்திபார் அவன் சரியான முறையில் குடும்பத்தில் சரியாக கவனித்திருக்க மாட்டான். He did not do his duties as வேலை பணம் ஓடிக்கொண்டே தெரிஞ்சாலே தன் மனைவிக்கு என்ன தேவை, என்ன விருப்பம், என்ன வாஞ்சி என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறான். He probably would have run behind money and wealth and he did not look at the needs of his wife. இன்றைக்கு அநேக போர்த்திபார்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறார், கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். Even in Christian family there are many Potiphars. மனைவியோட நேரத்தை செலவழிக்கிறேன், We
They do not spend the time மனைவியின் with their wife. விருப்பங்களை வாஞ்சையில் அறிகிறேல, They do not understand the desires of their wife. மனைவிக்குரிய காரியங்களில் முதலிடம் கொடுக்கிறேல, They do not give priority to the things of அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வேலையும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They run their own life with their friends and thinking of their work. அப்ப இப்படிப்பட்ட போத்திபார்கள் இருந்தா குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். And if you have Potiphars like that, there will be problems in the family. அப்ப யோசேப்பு போல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, யோசேப்பு பாவம் உள்ளவரும் இருக்கிறார்கள். And there are people holy as Joseph, and there are people like Potiphar. ஆனால் அதே மாதிரி போத்திபார் சரியான முறையில் நடக்காத போல நாங்களும் குடும்பத்தில் சரியாக நடக்கணும். As Potiphar did not act properly in his family, we should not be doing that. பிள்ளைகள் மட்டும் இல்லை, மனைவிக்குரிய நேரத்தை மனைவிக்குரிய காலத்தை நாங்கள் கொடுக்கணும். Not only for children, but we need to allocate the right time for the family. பிறகு நாங்கள் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. Without doing that, இன்றைக்கு அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். many people are worried. நாங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு மனைவி கொடுக்கலையே, we did not give the time, the right time. அப்படி கவலைப்பட்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள். There are so many people who are worried. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. You and I shouldn't be like that. ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை மனைவி கொடுக்கணும். Husband should give time to wife, and wife should give time to husband. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். That is what God is expecting. அதான் வாலிப பிள்ளைகள், நீங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் பாவத்துக்கு உங்களை தேவனுக்கு உங்களை ஒற்றுமுறை ஒப்பு கொடுங்க. Whether you have the opportunity or not, do not succumb to sin, pressure and temptation. Commit yourself to God. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், Ministers once said, இந்த ஃபோன் போத்திபாருடைய மனைவி என்று. Potiphar's நான் wife, மொபைல் ஃபோன் போத்திபாருடைய மனைவியா. the mobile phone is the new version of the wife of Potiphar. ஏனென்றால் அந்த ஃபோன் சொல்லுமா, That phone will say, நீ சும்மா தான் இருக்கிற, you are just idle. திறந்து பாரு இருக்கா, Open me. அதுக்குள்ள என்ன கண்ண விஷயங்கள் பாரு இருக்கா. There are so many things inside me. Look at me. இப்படி அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்குமா அந்த ஃபோன். The phone will repeatedly say that. இல்லை நான் நல்லது தானே பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கள். You will initially say, I'm going to watch only nice things. ஆனால் பார்த்து கொண்டு இன்னொரு விளம்பரம் வரும் என்ன. But when you see there's a slight advertisement on the side, சரி அதே இருக்கா பார்ப்போம் வேண்டாம், அதையும் பார்ப்பீங்க. and we're thinking, what is this advertisement? We are curious now, and we start clicking it. எல்லாரும் என்ன அப்படிதான் இந்த ஃபோன் அதான் போத்திபார் மனைவியண்டா சும்மா இருக்க விடாதான். பிறந்து பேர் இதை வாட்ச் பேர் இதுண்டு பேர் நேரத்தை வீணாக்கு. சும்மா நாங்கள் ஒருத்தர் எப்பவுமே போயிருந்தாலும் கூட டாக்டருடைய ஆடு போய் 1/2 மணி தேவை என்ன செய்ய உடனே சும்மா இருப்போம், இல்லை என்ன உடனே ஃபோன் எடுத்து அடிச்சு போட்டு. The mobile phone replicates Potiphar's wife. Even wherever we go, if we have a 5-minute, 10-minute gap, we need to wait for something. The first thing that we obviously do is log into the phone and see what it is. It is inducing, it's tempting us. It is better and good to resist that. And அவள் எந்த பாவம் செய்யாத யோசேப்பை காட்டி கொடுத்து அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பினவள் என்ன, அந்த ஃபோன் தான் இந்த ஃபோன். The same woman who insulted Joseph and sent him to prison, same thing with these phones. உங்களையும் அனுப்பக்கூடாது என்ன. You also shouldn't go to prison. நீங்கள் முழுந்து போகக்கூடாது இந்த ஃபோனை. You also should not tempt and be tempted. நன்மைகள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு. Because there are good things, we cannot look at everything. ஆனால் நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் என்ன. We need to be careful. இன்னைக்கு நாங்கள் அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம் என்ன. That is what we need to see today. அடுத்து நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். The next thing we are going to look at. இன்றைக்கு ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறோம், இன்றைக்கு எங்கட தவறுகள், எங்கட காரியங்கள், எங்கட பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்ன. God knows our weaknesses, our mistakes. He understands everything. ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன், யார் எனக்காக போவார்கள், யார் எனக்காக ஊழியங்களை செய்வார்கள் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is expecting who will go on my behalf, who will do ministries on my behalf. அழிந்து போற ஆத்துமாக்களை எப்படி ஆண்டவர் கொண்டு வர அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். He is desperate to bring these lost souls back into his. யோவேல் 2:28 நாங்கள் வாசிச்சு பார்ப்போமா இருந்தால், If you would read Joel 2:28. 2:28 அவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரிடம் குமாரத்திகளும் தீர்க்கதரிசிகளும் சொல்வார்கள், மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று. I will pour out my spirit on all people, your sons and daughters will prophesy, and your old men will dream dreams, and your young men will see visions. வாலிபர் உங்களுக்கு ஆண்டவர் அநேக தரிசனங்கள் காட்டி கொண்டிருக்கிறார். Young people, God is showing you so many visions. அநேக காரியங்களை காட்டி கொண்டிருக்கிறார். Showing you so many things. ஆனா நீங்கள் இதற்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை, எங்களுக்கு இதுக்கு காலம் இல்லை, எல்லாம் பயந்து பாப்பன்னு தட்டி கழித்து கொண்டிருக்கிறீங்க. But you are ignoring it and saying that I don't have the time to do that now, let me see that later. அதேபோல மூப்பர்கள் வயசானவர்கள் எங்களுக்கு ஆண்டவர் சொற்பனங்களை காட்டுகிறார். So not only that, அநேக சொற்பனங்களை காட்டுகிறார். many dreams we see. வாழ்க்கையில காட்டிக்கொண்டே இருக்கிறார். And he shows us many dreams in our lives too. நாங்கள் அவருக்கு பிரியமா நடக்கிறவளா நாங்கள் இருக்கணும் என்ன. We
need to be people who live a life நாங்கள் dishonestly. என்ன சொல்றோம்? நாங்கள் தேவனுக்கு பிரியமா நடக்கையில We are not acting எங்களுடைய dishonestly. சிந்தனையில மாற்றம் இல்ல. There's no change in our நான் thoughts. ஊழியத்துக்கு தகுதி இல்ல. We are not worthy of இன்னும் கொஞ்ச ministry. காலம் போகட்டும். Let a little more time go. நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. We are not obeying the word. எப்படி நாங்கள் அவருடைய அழைப்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறது? How can I commit myself to his calling? ஆண்டவர் எரேமியாவுக்கு 1வது அதிகாரத்தில் பேசினவர் அங்க 18வது அதிகாரத்தில் மீண்டும் பேசுகிறார். And God spoke to Jeremiah in chapter 1. He speaks again to Jeremiah in chapter 18. அங்கே ஒரு குயவன் மண் பாத்திரம் மனைகிற இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போறார் எரேமியாவை. Jeremiah is taken to a potter's place. அங்கே எரேமியாவுக்கு சொல்லுகிறார். He tells Jeremiah, குயவன் களிமண்ணை வனைகிறத பாத்தியா, பாத்திரத்தை வனைகிறத. did you see how the potter makes the pots? அந்த குஜம் அந்த அந்த வனைகிற அந்த பாத்திரம் பழுதாக போகுது, அவன் அதை எறியவில்லை. So even that the pot that he was making, although it was destroyed, he did not throw it out. அதை இன்னொரு விதமாக வனைகிறான். He makes it into a different இந்த vessel. பானையை வரைய விழிக்கிட்டவன் பானை விழிச்சவனு எரியல, அது சட்டியாக வனைகிறான். He was trying to make one pot, and then when it failed, he changed it into a different shape pot. ஆண்டவர் அதான் சொல்றார், நான் இந்த கையில நீ இருக்கிற களிமண்ணாக. God saying to us that you're the clay in my hand. நான் உன்னை வனைய சித்தமா இருக்கிறேன். I am desirous to make you into something. எந்தெந்த பொருளாக அவன் வனைகிறானோ அதே போல உங்களோட தலனுக்கு தக்கதா உங்களோட என்னென்ன காரியம் உங்களோட இருக்கோ அதுக்கு தக்கதா நான் உங்களை வனைய நான் ரெடியா இருக்கிறேன். I am prepared and ready to mold you into a pot, a vessel, or whatever it is, according to your gifts and talents. ஆனால் ஆண்டவர் எங்களை அதான் எதிர்பார்க்கிறார். But that is what God is expecting. அவர் எங்களை சொல்லுகிறார் என்ன? And he tells us, நீ உன்னுடைய ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதே. do not say that you are நீ nothing. இப்போ பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லாதே. Don't say you are unholy. நான் எனக்கு பிரியமா நடக்குன்னு சொல்லாதே. Do not say I am நான் desirous to God. எல்லாத்துக்குமா தான் நான் சிலுவையில மரித்தேன். For everything I died on the cross. உன்னோட எல்லா குணாசியங்களையும் நான் தெரிந்துதான் நான் சிலுவையில மரித்தேன். I knew all your attributes, and that's when I went to the cross. நீ என்னை உன்னிடத்தில் ஒப்பு கொடு. Commit yourself to நான் உன்னை வணங்குகிறேன். I will mold இன்னைக்கு you. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? Can we commit நாங்கள் ourselves? இருக்கிற வண்ணமா எங்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தா? As we are, if we நாங்கள் would commit களிமண்ணா to God, ஒப்பு கொடுப்போமா இருந்தா? if we commit ourselves like clay, கர்த்தர் எங்களை வரைகிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக தான் இருக்கிறார். God is able and desirous to mold us. ஆனா இது கஷ்டமான காரியம் இல்ல. But it's not a difficult thing. ஆண்டவர் நாங்கள் இந்த வருஷத்துல முதல்ல ஆண்டவர் சொன்னா எழுந்து கட்டுவோம் என்று. At the beginning of this year, we அப்ப say, எழுந்து let us கட்டுவோம் rise and be வார்த்தைக்கு minded. நாங்கள் கீழ்ப்படுவோமா இருந்தால், And if you obey that verse, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாங்கள் அதை அசட்டை பண்ணாதபடி அசதியாயிராதபடி நாங்கள் உற்சாகமாக ஓடுவோம். so we do not ignore the calling of the ministry that God has for us. Let us நாங்கள் run இதை for it. எழுந்திருக்கிற வேளையில பிரதர் வந்து பாடலை பாடுவார். அந்த வேளையில நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்ன கர்த்தர் பேசி இருக்கிறாரோ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. So when we stand up and Brother Moses is going to sing a song, whatever God commands in your heart at that moment, commit yourselves. நாங்கள் எழுந்து நிற்போமா? Shall we all stand up? நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையில Shall we commit ourselves? ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் பலவீனமான பாத்திரங்கள் தான். We are weak உங்களுக்கு vessels. பிரியமில்லாம நடந்தாலும் கூட Whatever we நீர் do எங்களை undesirable வணிய things, சித்தமா இருக்கிறீங்களப்பா. you are prepared நாங்கள் to mold us. களிமண்ணா இருக்கிறோம். We are clay in your hand. உங்களோட கையிலே நாங்கள் என்னை ஒப்பு கொடுக்கிறோம். We commit ourselves into எங்களுக்கு your hand. ஒரே வாழ்க்கை தான். One life இந்த we have. வாழ்க்கையை நான் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். That life we எங்களை commit to you. வணையுங்கப்பா. Mold us, O Father. எங்களை வணையுங்கப்பா. Mold us, O Father. எங்களை மாற்றுங்கப்பா. Change us, O Father. உங்களுக்காக நாங்கள் அசதியா ஓடாதபடி மக்கா ஓட எங்களை தருகிறேன்னு சொல்லுங்க. We commit ourselves. so என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே எம் சித்தமல்ல என் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல சித்தமல்லாண்டவரே, உங்களுடைய சித்தமாண்டவரே, எதற்காக எங்களை அழைத்தீரோ அந்த அழைப்பில் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, அந்த அழைப்பில் நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை
சித்தம் உமக்காகவே நான் வாழ்ந்திட வரைந்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்தமுள்ள பிதாவே, Heavenly Holy எங்களை Father, உருவாக்கும் ஆண்டவரே, mold us, Father. உருமாற்றும் ஆண்டவரே, Change us, Father. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் As ஆண்டவரே. your children, we commit சபையாக ஒப்பு ourselves. கொடுத்திருக்கிறோம் As a church, ஆண்டவரே. we committed எங்களை ourselves. பலவீனங்களை அறிந்தவர் நீங்கள் ஆண்டவரே. You know our எங்களை weaknesses, குறைகளை Lord. அறிந்தவர் You நீங்கள் know our ஆண்டவரே. shortcomings. எங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர் You நீங்கள் know அப்பா. our everything, Lord. உங்களை மட்டுமே நாங்கள் பின்பற்றுறோம் ஆண்டவரே. We only follow உங்களை you மட்டுமே alone. நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. We only exalt நீங்கள் you. மட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Only you எங்களுடைய sanctify us. எண்ணங்கள் சிந்தனைகளை உங்களுக்கு அறிந்திருக்கிறீங்களப்பா. You know எங்களுடைய our thoughts வாழ்க்கையை and மாற்றுங்க words. ஆண்டவரே. Change our நாங்கள் lives. உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே அசதி இராதபடி நாங்கள் அந்த உங்களுடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஆண்டவரே ignorant in அப்பா. your ministry, கடந்து do வந்த the பாதைகள் எல்லாம் எங்களை தாங்கி ஏந்தி தப்பித்து வந்தீங்கள் ஆண்டவரே You அப்பா. saw us, protected us இன்னும் in the அப்பா ways of உங்களுக்காக God. உங்களுக்காக ஜீவிக்க எங்களுக்கு புதிய பலங்களை தாங்க, Give us a வரங்களை new strength தாங்க, to live for வல்லமைகளை you, தாங்க Father. ஆண்டவரே. Give us the இந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரே எங்களோட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம் for ஆண்டவரே interceding அப்பா. with us. நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஏனென்றால் We humble எங்களுக்காக ourselves and ஜீவனை give கொடுத்தீங்களா, எங்களுக்கு died for அடிக்கப்பட்டு us. நொறுக்கப்பட்டீங்களாப்பா. crushed and மீண்டும் burned for வரப்போறீங்க எங்களை அழைத்து கொண்டு போறதுக்கு You're going to ஆண்டவரே. come again. எங்களுடைய வாழ்க்கை மாறணும், எங்களுடைய சிந்தனை மாறணும், எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், சபைகள் நாங்கள் மாறணும் ஆண்டவரே அப்பா. All of us எங்களுடைய need to வாழ்க்கையை change. நீங்க மாற்றி அமைக்க போற தேவனா இருக்கபடியா உம்மை துதிக்கிறோம், Thank you for ஸ்தோத்திரிக்கிறோம் Lord, அப்பா. you're going to do இந்த that. வேளையிலும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் Commit ஒப்பு each கொடுக்கிறேன் one, ஆண்டவரே. each one of இனிமேல் us, வரப்போற commit நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் அசதியா இராதபடி ஆண்டவரே Let us not be உமக்காக ignorant in the ஓடப் coming போறோம். days. உமக்காக ராஜ்யத்தை கட்ட போறோம் ஆண்டவரே. Build your ஒப்பு kingdom. கொடுக்கிறோம், ஒப்பு Commit கொடுக்கிறோம் ourselves. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா, நன்றியோட சோதனை. Thank you, Jesus. ஹல்லேலூயா. நாங்கள் அமர்ந்து கொள்வோம் நேரமாக. கடைசி வேளையில் வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை